வணக்கம். இப்பதிவினை முதற்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்கத் தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆடி அமாவாசை அன்று முன்னோர்கள் வழிபாட்டில் செய்ய வேண்டியது. குல தெய்வ வழிபாடு அவசியம். தானம் செய்ய வேண்டும். மாலையில் ஆலயத்திற்கு சென்று 6 மணிக்கு மேல் ஒரு நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றல் வேண்டும். முன்னோர்களின் படம் இல்லாதவர்கள் தெற்கு பார்த்து ஒரு அகல் விளக்கு மட்டும் ஏற்றி வழிபடலாம். சுமங்கலி பெண்கள் ஏதேனும் சாப்பிட்டு விட்டுத்தான் படையலுக்கு சமைக்க வேண்டும். வாழைக்காய் கட்டாயம் சமைக்க வேண்டும். படையலில் உளுந்து வடை, சர்க்கரை பொங்கல் வைக்க வேண்டும். காகத்திற்கு கிழக்கு பார்த்து உணவு வைக்க வேண்டும். காகத்திற்கு சாதம் வைத்து எடுத்த பிறகுதான் நாம் சாப்பிட வேண்டும். பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை, வாழைப்பழம் தானமாக கொடுக்க வேண்டும். தெரு நாய்களுக்கு உணவு அளிக்க வேண்டும். வயதானவர்கள் விரதம் இருக்க தேவையில்லை. தானம் செய்து படையல் போட்டு வழிபட்டால் போதும். பெண்களுக்கு மாதவிடாய் காலம் காரணமாக இருந்தால் குளித்துவிட்டு படையலுக்கு சமைக்கலாம். அமாவாசை அன்று இரவு ஒரு கைப்பிடி சாதமாவது நாம் சாப்பிட வேண்டும். இவைகளே ஆடி அமாவாசை அன்று கடைப்பிடிக்க வேண்டியவையாகும். நன்றி, வணக்கம்.